ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர், சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த கரூர் சம்பவங்கிறது மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. அதற்கு முன்பு வரையும் கூட விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லி கொண்டிருந்தவர் கூட சில பேர், என்னங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு இவர் என்னங்க இப்படி மக்களை தவிக்க விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போடுறாரு, ஒரு பொறுப்பில்லாத ஒரு தனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அதுக்கான சிபிஐ விசாரணை 2-3வது நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. நிர்மல்குமார், சிடி நிர்மல்குமார் தான் முழுக்க அது பங்கு பெற்றிருக்கிறாரு. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒழுங்குபடுத்துகிற வேலையெல்லாம் மதியழகனும் இவர் தான், சிடி நிர்மல்குமார் தான், அவர்கிட்ட கேளுங்கன்னு அவர்கள் பார்த்து தான் கை காமிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அதிகாரிகள், காவல்துறையினர் பலர் அந்த சிபிஐ விசாரணையில் தங்கள் தரப்பு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வர வேணான்னு சொன்னோம், போகாதீங்கன்னு சொன்னோம், சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோம், இதெல்லாம் மீறி நடந்தது போன்ற பல்வேறு செய்திகள் உரையாடப்பட்டிருக்கிறது. விஜய் அவ்வப்போது ஏதோ ஃபோன் பண்ணி என்ன நடக்குது, நான் வர வேண்டிய சூழல் வருமா, என்னையை தனியாக கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு பதறிக்கிட்டே அவர் கேட்ட மாதிரியான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த விசாரணையில் யார் யாரெல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரியான தகவல்கள் டீட்டெயிலாக எடுத்திருக்கிறாங்க, இது என்ன மாதிரியான போக்கை தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தமிழக அரசியல்ல குறிப்பா தாவேக்கான்றது ஒரு புதுசா வளர்ந்து வர ஒரு கட்சி. அந்த கட்சி ஒரு எதிர்பாராத விதமான ஒரு பெரிய சர்ச்சைக்கு போய் மாட்டிருக்கு. அந்த சர்ச்சையினுடைய தொடர்பாக பாத்தீங்கன்னா 40 பேர் உயிர் பலின்றது சாதாரணமா கடந்து போற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அதை தாண்டி சிபிஐயோட அந்த விசாரணை வளையம் எப்படி எஃப்ஐஆர் போட போறாங்கன்றது முக்கியம். இப்போ ஒருவேளை விஜயோட பேர் இந்த எஃப்ஐஆர்ல சேர்க்க போறாங்களா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்போ இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்டை மாநிலமா இருந்ததுல ஒரு தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் அவர்கள் போனாரு. அங்க ஒரு பெண்மணி தவறுதலா இறந்துட்டாங்க அந்த கூட்ட நெரிசல்ல. அந்த கேஸ்லயுமே அல்லு அர்ஜுனோட பேர் சேர்க்கப்பட்டது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கேஸ்ல விஜய் அவர்களோட பேரு எஃப்ஐஆர்ல சேர்க்க போறாங்களா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்வை. ரெண்டாவது, ஒருவேளை அப்படி சேர்க்கல அப்படின்னா அது ஒரு சில விமர்சனத்தை உள்ளாக்கும். ஏன்னா விஜய் அவர்களை அல்லு அர்ஜுனா பேர் சேர்க்கப்பட்டது, அங்க அல்லு அர்ஜுனா பேர் சேர்க்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார் அவரு. ஆமா, இங்க இன்னும் சேர்க்கப்படவில்லை. அப்போ இந்த விசாரணையை வைத்து, ஏன்னா 3 பேர் போயிருக்காங்க, அது இல்லாம காவல்துறை அதிகாரி, எஸ்பி, டிஎஸ்பி, அதுக்கப்புறம் அங்க இருந்த மற்ற அதிகாரிகள், மேபி கலெக்டரை கூட அவங்க விசாரணை வளையத்துல எடுத்து என்ன நடந்ததுங்க, எது எங்க தப்பா போச்சு. ஏன்னா 40 உயிர்கள் இறப்பு அப்படின்றது, 41 பேர் என்பது ஒரு கடந்து போற ஒரு விஷயம் கிடையாது. இது டிசாஸ்டர். இப்போ ஒரு பேரிடர் நடந்திருக்குன்னா அந்த பேரிடருக்கு என்ன காரணி, அது மனிதர்களால நடந்ததா, இல்ல இது விபத்தா, இல்ல இதற்கு பின்னாடி அரசியல் பின்னணி எதனா இருக்கான்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். எது கொண்டு வந்தாலும் இந்த வரப்போற எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களோட பேர் சேர்ப்பதுதான் ஒரு முறையான ஒரு விசாரணையாக இருக்குன்றது என்னோட புரிதல். காரணம் என்னன்னா, என்னதான் நிர்மல்குமாரும், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனும் எல்லாம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு தான் வராங்க. அப்போ ஒரு தார்மீக கடமை இருக்கு விஜய் அவர்களுக்கு. ஏன்னா சம்பந்தம் விஜய் அவர்களுக்கும் விஜயை பார்க்க வந்தவர்களுக்கும். இதுல விஜய் அவர்கள் பேசிட்டு போறாரு, விஜயை பார்க்க வந்தவர்கள் மரணத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப என்ன நடந்தது? விஜய் விசாரணை தளத்தை தாண்டி ஒரு விட்னஸா கூட கூப்பிட்டு விசாரிக்கலாம் சிபிஐ. அப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க விஜய் ஒரு அடிக்கடி போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. உண்மையா பொய்யா தெரியாத ஆனா செய்தின்றீங்க. அது செய்தியா இருக்க வாய்ப்பு இல்ல, அது நடைமுறையில அது சாத்தியம், அது உண்மையா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பைக் ஒருத்தர் நண்பர் வாங்கிட்டு போறாரு, வாங்கிட்டு போனோரு ஒரு சின்ன விபத்து அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், பதறி என்ன ஆச்சோ நண்பருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு விசாரிப்போம். அப்படி இல்லை, சரி பைக்குக்கு எதனா பிரச்சனை இருக்கா, பைக்குக்கு எதனா சேதமா, இல்லை எதிரில் வந்தவங்களுக்கு எதனா பாதிப்பாச்சா, நம்மளே ஒரு 1க்கு 3 வாட்டி ஃபோன் பண்ணி கேட்போம். அப்படி இருக்கும்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைக்கே ஒரு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணி கேட்கிறோம் பொழுது, இது கரூர் ஒரு பெரிய துயர சம்பவம். அந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்துல ஒரு விசாரணை நடக்கும் பொழுது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு புளிய கரைக்கும். எந்த நிமிஷம் வேணா நம்மளை கூப்பிடுவாங்களோ அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, பொதுவா இவங்கெல்லாம் இந்த விசாரணை வளையத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஷூட்டிங்கு போவாங்க, 1 நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும், முடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்னப்பா, முதல் நாள் 9 மணி நேரம் விசாரணை போது அடுத்த நாள் தான் நினைப்பாங்க, சரி மேபி அட்லீஸ்ட் காலையில கூப்பிட்டுட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைப்பாங்க. அப்புறம் பார்த்தா மறுநாள் 6 மணி நேரம் விசாரணை. இப்போ 3வது நாள் இது காலையில போனாங்க, இன்னும் தகவல் எதுவும் வரல.
அப்ப 3வது நாளும் 5 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு விசாரணை. அப்போ 9 ஒரு 6 5ன்னும் போது கிட்டத்தட்ட 15-18 மணி நேரம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இது முடிஞ்சுதா முடியலையா, இதுக்கப்புறம் இன்னும் தொடருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது வந்து தாவேகாக்கு ஒரு பெரிய பின்னடைவு. உதாரணத்துக்கு மலேசியால ஜனநாயகன் படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தாவேக்கா கப்சுப்புன்னு இருக்கு. இந்த 4 நாட்களா எந்த விதமான சத்தமோ இல்ல மக்கள் பிரச்சனையோ இல்ல மக்களுக்கு உண்டான அரசியலோ, ஒரு சைடு போராட்டம் நடக்குது, ஒரு சைடு வந்து முதலமைச்சர் வந்து பெண்களை வைத்து ஒரு மாநாடு போடுறாரு, ஒரு சைடு வந்து திட்டங்களை திறந்து வைக்கிறது, இந்த விளையாட்டு வீரர்களை வைத்து திமுக ஒரு சில கூட்டணி நடத்துது, பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்க, உதயநிதி கரெக்டா செஞ்சிருக்கிறாரா, என்ன தேவை, பெண்களுக்கு என்ன இருக்குன்னு அந்த மாதிரி திமுக வந்து ஒரு கணக்கெடுப்புறாங்க. அதிமுகவை பொறுத்தவரையிலும் திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி எல்லாம் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மாவட்ட செயலர் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்தவரை அவரு ஒரு சைடு அவரோட கட்சிக்காரர்கள் கிட்ட இந்த கலந்துரையாடலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஜக கூட நிர்வாகிகளை சந்திப்பது அங்கங்க அரசியல்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு கூட்டத்தை மருத்துவர் ராமதாஸ் பெரியவர் கூப்பிட்டு எனக்கு உண்டானதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு அன்புமணியை சாடுறாரு. சோ எல்லா கட்சியிலயும் ஒரு விதமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவர்களுக்கு உண்டான அரசியல் பண்றாங்க. அரசியலே பண்ணாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன கூப்பிடுவாங்களா, விசாரணை முடிஞ்சுதா, என்ன சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னு இது எனக்கு வந்து நான் பார்க்கல. இது நடக்கும் அப்படின்றது என்னோட அனுதாபத்துல ஒரு அபிப்பிராயத்துல நான் சொல்றேன். கண்டிப்பா பயம் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா இது வந்து கல்பபிள் ஹோமிசைடா நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்றத மாதிரி தான் அது செக்ஷன் போகுது. அதனால இது அஜாக்கிரதை இருந்ததா இல்லையா, இதற்கு விஜய் எதனா காரணமா, விஜய் ஒருவேளை சீக்கிரமா, அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, அது எல்லா ஊடகத்திலுமே வருது. விஜய்க்கு சீக்கிரமா வர்றதுல என்ன பிரச்சனை, ஏன் லேட்டா வந்தாரு, இதுதான் லீடு கொஸ்டினா இருக்கு. இந்த கேள்வியை மேபி எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க. சம்பந்தப்பட்ட விஜய் கிட்டயும் இந்த கேள்வி கேட்கணும் இல்லையா? சார் என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் லேட்டா வரீங்க அப்படின்ற அந்த கேள்வி. அதுக்கு வந்து நீங்க புசி ஆனந்த் கிட்டயோ இல்ல ஆதவர்ஜுன கிட்ட கேட்க முடியாதுல்ல, விஜய் ஏன் லேட்டா வந்தாருன்னு. அது விஜயே சொன்னா தானே நல்லா இருக்கும். அதனால விசாரணை வளையத்துல கண்டிப்பா விஜய் கொண்டு வருவாங்கன்றது என்னோட புரிதல். இதில் வந்து விஜயோட டிரைவர் புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, அந்த மதியழகன், இவங்க அப்புறம் இன்னும் சில நிர்வாகிகள்னு சொன்னாங்க. இது அந்த டிரைவர் பேசும்போது ஒரு செய்தி சொல்கிறாங்க, ஒரு மாதிரி நிறைய பதட்டத்துடன் சொல்கிறாரு. சில கேள்விகளுக்கு முழிச்சாரு, சில கேள்விகளுக்கு சொல்லிட்டு அப்படி இல்லை சார், இது இப்படித்தான், நான் சொன்னது தப்பு சார், இப்படித்தான் 3 முறை அவர் தடுமாறியதாக வெப்சைட்டில் வந்து இன்றைக்கி செய்திகள் காலையில் 10 மணிலேருந்து அந்த டிரைவர் கொடுத்த வாக்குமூலம்ங்கிறது மட்டும் தனி செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கு. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிரைவர் பேசும்போது ஆதவ் அர்ஜுனாவுடைய குறுக்கீடு நிறையா இருந்து, இல்லை அவர் அப்படி சொல்கிறது அப்படி கிடையாது இப்படின்னு டிரைவருக்கு லீடு எடுத்து கொடுத்து அவர் உதவி செஞ்சார் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. டிரைவர்கிட்ட அப்படி என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஒரு முக்கியமான கேள்வியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல லேட்டாக போ அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை டிரைவரை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது முழுக்க விஜய் தானா, இப்போதைக்கு போக வேணாம் மெதுவாக போ, இல்லை கூட்டத்துக்குள்ளே போ, இது எல்லாம் சொன்னது விஜயா இல்லை டிரைவர் தானா செஞ்சாரா இல்லை வேற யாரும் சொன்னாங்களாங்கிற அந்த கேள்விக்கு டிரைவர் ரொம்ப பதறி பதில் சொன்னார். ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு காப்பாற்றினாருங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. நீங்கள் அந்த எப்படி அந்த இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் இதை 3 பார்வையாக பார்க்கலாம் சார். முதல்ல வந்து ஒரு பத்திரிகையாளராக பார்க்கலாம், அப்புறம் வழக்கறிஞராக பார்க்கலாம், அப்புறம் சாமானிய பார்வை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வழக்கறிஞரா பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, டிரைவர் கிட்ட துருவி கேள்வி கேட்பாங்க, அப்புறம் ஆதவ் அர்ஜுனாவை கூப்பிட்டு தனியா கேட்பாங்க, அதுக்கப்புறம் வண்டியில இருந்த இன்னொருத்தர் யாருன்னா கேட்பாங்க, அப்புறம் அந்த மாவட்ட செயலர் கேட்பாங்க. இந்த 4 பேரும் ஒரே மாதிரி பேசிட்டாங்கன்னா ஓகே, இதான் நடந்திருக்கு. இதுல யாரோ ஒருத்தர் மாத்தி கீத்தி பேசுறாங்க, இல்ல சம்டைம்ஸ் நீங்க நேத்து ஒண்ணு பேசியிருப்பீங்க, அதையே அப்படியே 100% உங்களுக்கு மறுநாள் திருப்பி கேட்டாங்கன்னா அது அப்படியே சொல்ல முடியாது. யதார்த்தம் நான் சொல்றது. இப்போ நேத்து வந்து இப்போ ஒரு நீங்க இப்ப சென்ட்ரல்ல இருந்து மயிலாப்பூர் போனீங்க, எந்தெந்த தெரு வழியா போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு பதட்டத்துல தெரு பேரை கூட மாத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு. முதல் நாள் ஒண்ணு சொல்லுவீங்க, 2வது நாள் வந்து மாத்தி சொல்லுவீங்க. அப்ப ராயப்பேட்டா மணிகுண்டு வழியா போனீங்களா இல்ல ராயப்பேட்டா ஜாம்பஜார் மார்க்கெட் வழியா போனீங்கன்னு கேட்டா ஒரு தடுமாற்றம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இந்த மாதிரி தடுமாற்றம் எல்லாம் வரும்போது திருப்பி கேள்வி கேட்கும்போது என்ன ஆயிடும்னா, இந்த விசாரணை முடிச்சுட்டு போனா போதுன்ட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. அப்ப அதை என்ன பண்ணுவாங்கன்னா, டிரைவர் சொன்ன முதல் நாள் சொன்னது, 2வது நாள் சொன்னது, ஆதவ் அர்ஜுனா முதல் நாள் சொன்னது, நிர்மல்குமார் 2வது சொன்னது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுல நிறைய ஓட்டைகள் வந்ததுன்னா அந்த ஓட்டைகளை ஒண்டி தனியா எடுத்துட்டு விஜய் கிட்டே கேட்பாங்க. இந்த ஓட்டைகளை சார் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க, இதுல எது உண்மை? ஏன்னா நீங்க தான் பஸ்ல முன் சீட்ல உட்கார்ந்து இருந்தீங்க, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க இப்ப டிரைவர் கிட்ட பேசினீங்களா பேசலையா? இப்ப டிரைவர் சொல்லுவாரு, விஜய் எதனா உங்ககிட்ட பேசினாரா அப்படின்னா, பேசியிருப்பாரு சொல்லுவாரு, பேசலன்னா பேசல சொல்லியிருப்பாரு. இப்ப ஆதவ் அர்ஜுனா வந்து இல்ல விஜய் சார் வந்து பார்த்து ஓட்ட சொன்னாரு. அதே மாதிரி முன்னாடி கூட ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆச்சு, ஞாபகம் இருக்கும். ஒரு 2-3 இளைஞர்கள் வந்து வீல்ல விழுந்தாங்க. அப்போ விஜய் வந்து
பார்த்து கவனமா போன்னு சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல வார்த்தை. இல்ல நீங்க இதே மாதிரி ராஷாவே ஓட்டுங்க, குறுக்குல வந்தா வந்துன்னு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப இதெல்லாமே வந்து பதிவாகும். இது என்ன ஆகும்னா நாளைக்கு சார்ஜ் ஷீட் போடும்போது இந்த தரவுகள்லாம் வரும்பொழுது இந்த கான்வர்சேஷன் வந்து பொது வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் மூலமாவும் அது ஒரு பெரிய பின்னடைவு. மாத்தி மாத்தி பேசியிருக்கீங்க, அப்ப எது உண்மை? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அரசியல் பார்வை. அரசியல் கட்சிகள் இன்னும் விஜயை வந்து பெருசா தாக்கல. இப்ப விஜய் நடந்தாங்க உரையாடல், விஜய் என்ன சொன்னாரு, மக்கள் வெயிட் பண்ணா பண்ணட்டும் பரவாயில்ல. ஒருவேளை இன்னைக்கு காலைல வந்திருக்கிறது வந்து அது வந்து இப்போ நம்பகத்தக்க தன்மையா இல்ல, ஒருவேளை அது உண்மை அப்படின்னு ஆகுதுன்னா விஜய்க்கு அது ஒரு பெரிய பின்னடைவு. ஓ, அப்போ மக்கள் காத்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் வண்டியை பொதுவா போக சொன்னாதான் ஒரு பொருள். பொதுவா அரசியல்வாதிகள் எல்லாருமே டிரைவர் கிட்ட டைரக்டா பேசுவாங்க, வண்டியில போகும்போது பார்த்து போனுவாங்க, வேகமா போ, கூட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, இல்ல இன்னும் டைம் இருக்கு, எதுக்கு அவசரப்படுற, ஜனங்களை பார்த்தா ஸ்லோ பண்ணு, வணக்கம் வைக்கணும் அப்படின்ற அந்த பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன் குறைந்தபட்சம் ஒரு கட்சி தலைவருக்கும் டிரைவருக்கும் இருந்திருக்கு, எல்லா தலைவர்களுக்கும் இருந்திருக்கு. இது விஜய் கேஸ்ல நடந்துச்சா இல்லையான்றதா அந்த முக்கியமான கேள்வி. அதனால டிரைவரோட வாக்கு மூலமோ இல்ல டிரைவரோட அந்த கலந்துரையாடல் என்பது இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியம். இதுல தவறா எதனா விஜய் பண்ணியிருந்தாரு இல்ல சொல்லியிருந்தாருன்னா, ஜனங்க காத்துன்னு போறாங்க, எனக்கு கூட்டம் இருக்கணும், நீ சீக்கிரமா போவாத சொல்லியிருந்து அது பொது வழியில வந்ததுன்னா அரசியல் ரீதியா அது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி சீமானெல்லாம் வந்து இதை சும்மா கடந்து போக மாட்டார், நீ என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா டீகோட் பண்ணுவார். அப்போ கட்சியில இருக்கிறவர்கள் ஒரு கிளையில இருந்து தாவுறாங்க, ஒரு டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினாமே உச்சகட்டத்துல போய் விமர்சனம் பண்ணி அந்த கட்சியை விமர்சனத்துக்கு உள்ளாக்குனார் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான். அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ரெண்டாவதுங்க. மூணாவது, சாமானிய மக்களோட பார்வை. என்னடா இப்படி இருந்திருக்காப்லையே, 8 மணி நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லியுமே டிரைவரை வேகப்படுத்துன்னு சொல்லல, அப்புறம் கூட்டத்தை வந்துட்டு பெண்களுக்கு தனியா பண்ணல, இவர் எதுவுமே பேசலன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எதுவுமே பேசலன்னா இவர் என்னதான் பண்றாரு? அதாவது அங்க இருக்கிற தன்னுடைய தொண்டர்களையோ தன்னுடைய கட்சிக்காரர்களையோ இல்ல விசிறிகளை பாதுகாக்கிற ஒரு தார்மீக கடமை வந்து விஜய்க்கு இருக்கு. அதுல வந்து அவரு ஒருவேளை இல்ல விஜய் அண்ணன் வந்து பார்த்து போ சொன்னாரு, கூட்டம் இருக்கு, வண்டியை புதுமையா இழுக்கு, குறுக்குல யாரும் வந்துட போறாங்க அப்படின்னு ஒருவேளை டிரைவர் சொல்லியிருந்தா சாமானியர்கிட்ட ஏதோ ஒரு அக்கறை காட்டியிருக்காரு மக்கள் மீது அப்படின்னா. இதுல இதை தாண்டி இதோட விசாரணை நிக்காதுங்க. கரூர் ஜிஹெச்க்கு ஏன் போகல அப்படின்றதுலாம் கூட கேள்வியா வரலாம். ஏன்னா 5-6 அதிகாரிகள் உட்காந்து கேட்கும் போது நீதிமன்றத்துல இந்த கேள்வி கேட்டாரு நீதியரசர் செந்தில்குமார், என்ன விதமான கட்சிங்க இது, என்னங்க ஒரு சம்பவம் நடந்தா ஓடிடுவீங்களா அப்படின்னு. அப்புறம் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் ஒரு சிலர்லாம், இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணியண்ணெல்லாம் என்ன சொல்றாருன்னா, இதே விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா ராணுவத்தையே வச்சு நீங்க தடுத்து இருந்தாலும் வேட்டியை மடிச்சு கடிச்சு நாக்க மடிச்சுட்டு உள்ள போயிட்டு நீ யாரா நடுவுல வர்றது, பாதிப்பானது என் தொண்டனை நான் பார்ப்பேன், அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோரணையில விஜயகாந்த் போயிருப்பாரு. இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் கூட வரும். ஏன் வந்து கரூர் ஜிஹெச்க்கு இவர் போகல, அப்புறம் எதனால வந்து தனி விமானம் எடுத்து வீட்டுக்கு வந்தாரு, அப்புறம் ஏன் நீங்க போய் திருப்பி பார்க்கல, எதனால வந்து ஹோட்டல்ல கூப்பிட்டு விசாரணை தலைன்னு வரும்போது ஒருவேளை ப்ராசிக்யூஷன், அதாவது இது விசாரணைங்க, நாளைக்கு இது கோர்ட்ல ட்ரையலா போகும்போது வழக்கறிஞர்களும் இதை கேட்பாங்க, எதனால வந்து கரூர்ல பாதிக்கப்பட்டவர்களை நீங்க தனியார் விடுதியில கூப்பிட்டு பாத்தீங்க, எதனா கண்டிப்பா கேட்பாங்க. எதிர்கட்சி தரப்புல இருக்க வழக்கறிஞர் லீடு கொஸ்டின் சொல்லி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது இந்த முகாந்திரத்துக்குள்ள இன்னும் முழுமையா போயிட்டு இந்த உண்மை தன்மையை நீதிமன்றத்துக்கு முன்னாடி காட்டுவதற்கு அது சம்பந்தம் இல்லாதது போலதான் இருக்கும் வழக்குக்கு. ஆனா அதை எதுக்கு எந்த கேள்வி சம்பந்தம்ன்றத ட்ரையல்ல கொண்டு வருவாங்க. ட்ரையல்ல கொண்டு வந்து அதற்கு ஒரு ஆதாரத்தை வைக்கும்போது அது கரெக்டா வந்ததுன்னா எவிடன்ஸ் வச்சுட்டோம்னா நீதிமன்றத்துல அது ரெக்கார்ட் ஆயிடும். அப்போ எதுக்கு நீங்க வந்து கரூர் போகாம இங்க கூப்பிட்டீங்க, அப்புறம் எதுக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்க்காம தனித்தனியா பாத்தீங்க, தனித்தனியா என்ன பேசுனீங்க, அவங்களுக்கு எதனா ஆசை வார்த்தைகள் கூட்டினீங்களா, இல்ல ஆசை வார்த்தைகள்ல இது செஞ்சு தரேன்னு எதனா ஒப்புதல் கொடுத்தீங்களா, நாளைக்கு அவர்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல முன்னுக்கு பின்னா இல்ல விஜய் அண்ணா இதை செய்யறேன்னு சொன்னாரு, இதை செய்யல, ஒரு ஆர்வத்துல ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டாங்கன்னா இது எல்லாமே விஜய்க்கு சிக்கல். அதாவது இதனுடைய பிரச்சனையுடைய தன்மை தெரியாம சிபிஐ விசாரணை ரொம்ப சந்தோஷமா முதல்ல வந்து கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு பண்ணாங்க, வெற்றின்னு. தமிழகத்துல இருந்துதான் இந்நேரத்துக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க, ட்ரையல் போயிருக்கோம், கோர்ட்ல மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். சும்மா இங்க இருந்த பஞ்சாயத்து எடுத்துட்டு போய் டெல்லியில விட்டு இப்ப ஹிந்தி தெரியாது போடானா அங்க சொல்ல முடியாது, ஹிந்தி மாலும் நெய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மீசையை முறிக்கணு, பெரிய வம்பா போயிடும், சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள். இது எப்படி போனாலும் சிக்கலுங்க. இதுல வந்து இப்போ ஒருவேளை நேத்து நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி ரொம்ப முக்கியம், அரசியல் ரீதியா வந்து இதை பாக்குறாங்க, இதை வைத்து அரசியல் ரீதியா ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்து பண்ணுதுங்க. எந்த ஊடகமும் அரசியல் ரீதியெல்லாம் பார்க்கல, பாஜக சிபிஐ கையில இருக்குன்றது குற்றச்சாட்டு, பாஜக சிபிஐயோட
கைபொம்மை கைப்பாவன்றது அரசியல் குற்றச்சாட்டா பல வருடமா இருக்கு. நீங்க போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு வந்துட்டு வேற அந்த கருத்தை சொல்றாங்க, இந்த கருத்து. நீங்க தான் சொல்லிட்டீங்களா தெளிவா, தனியா தான் போறீங்க, தனியா தான் போறீங்கன்னு. அதே பிஜேபியும் பார்ப்பாங்க. அதனால சிபிஐ விசாரணை என்பது கண்டிப்பா தாவேகாக்கு ஒரு பின்னடைவா தான் போவோமே தவிர்த்து தாவேகாக்கு வந்து கிளீன் சிட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை சிபிஐ வந்து இதுல எதுவுமே இல்லைன்னா, நீங்க அரசியல் ரீதியா பார்க்காதீங்க, சிபிஐ மூலமா பாருங்க. எந்த தப்புமே இல்ல, இதுல எல்லாருமே ஒழுக்கமா தான் நடந்துக்கினாங்க, வந்தவங்க அவங்களே விருப்பப்பட்டு அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி ஏறி நின்று செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? அதை நீதிமன்றம் ஏத்துக்குமா? ஏன் தள்ளுமுள் வந்துச்சு? எதனால மனிதர்கள் மனிதாபிமானம் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி நின்று இறந்து போனாங்கன்ற கேள்விக்கு சிபிஐக்கு இப்போ ஒரு கடமை இருக்கு. என்ன கடமைனா, என்ன நடந்தது, ஏன் உயிரிழப்புகள் வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லும் போது கண்டிப்பா அது தாவேகாக்கு சாதகமான ஒரு விசாரணையாகவோ இல்ல இறுதி தீர்ப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பொது வழியில குற்றவாளி இல்லைன்னா கூட ஒரு தார்மீக அடிப்படை இருக்கு. ஆல்ரெடி நீதிமன்றம் தலையிட்டு கூட்டத்தை நீங்க இப்படிதான் போடணும், மக்களுக்கு குடி தண்ணி கொடுக்கணும், மக்களுக்கு கழிப்பறை இருக்கணும், மக்களை கண்ணியமா நடத்தணும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு 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 ஆர்டர் எஸ்ஓபி இப்படிதான் நீங்க நடந்துக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒரு தரவுகளோ இல்ல ஒரு ஒரு முன்னுதாரணங்கள் கொடுக்கும் பொழுது இந்த நீதிமன்றத்தோட இந்த இறுதி தீர்ப்பு இருக்கு பாருங்க, அது கண்டிப்பா வந்து அரசியல் கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சவுக்கடி கொடுக்கும். மக்களை மக்களா நடத்தணும், மக்களை வந்து வாக்கு சதவீத எந்திரமா பார்க்காம கண்ணியத்தோட நடக்கணும்ன்ற மாதிரிதான் இறுதி தீர்ப்பு வரும் நான் நினைக்கிறேன். இதுல வந்து கட்சி சார்பு இல்லாம நீதிமன்றம் பொதுமக்களை அப்படிதான் பார்க்கும். அப்படி பார்க்கும்போது அந்த தீர்ப்புமே விஜய் மேபி நிரபராதியா வரலாம், இல்ல விஜய் குற்றவாளியா வரலாம். அதை தாண்டி தாவேக்கான்ற என்ற கட்சிக்கு அது வந்து ஒரு வரலாறுலயே இது வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு 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 கருப்பு புள்ளியாக தான் அமையுன்றது என்னோட புரிதல். ஆனா விஜய் தரப்புல நீதிமன்றத்துல வேற மாதிரி பேசினாங்க. பொது வழியில அவர் பார்க்க ரெடியா தான் இருந்தாரு, கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணான்னு போலீஸ் தான் தடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க தரப்புல இருந்து சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தில் எடுபடுமா சிபிஐ விசாரணையில? கண்டிப்பா அதெல்லாம் எடுபடாதுங்க. காவல்துறை சொன்னாங்கன்னா எந்த காவல்துறை எந்த அதிகாரி எப்ப சொன்னாருன்னு கேட்பாங்க. இவரு எஸ்பி பேரை சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் பேரை சொல்றாரு, அவரு கூப்பிட்டு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நீ சொன்னியா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன்னா உனக்கு யாருன்னா உத்தரவு கொடுத்தாங்களா இல்ல நீயே உத்தரவு பிறக்கிற அதிகாரியா கேட்பாங்க. அப்ப அதிகாரி நானே பிறப்பிச்சேன் அப்படின்னா எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இல்லைங்க நாங்க அப்படிலாம் சொல்லல. அப்படி பார்த்தா எதிர்கட்சியில இருக்கிற விஜயபாஸ்கர் அமைச்சர் அவரும் தான் வராரு, ஆளுகின்ற கட்சியில இருக்கிற கரூர்ல இருக்க செந்தில் பாலாஜி அவரும் தான் வராரு, பாஜக காரங்க வந்து நிக்கிறாங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் வந்து நிக்கிறாங்க. அவங்களால நான் காவல்துறை வேணாம்னா சொல்லிச்சு. அதனால காவல்துறை அப்போ வந்து ஒரு ஒரு டெடிகேட் சுச்சுவேஷன்ல இருந்திருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்ததுன்னா காவல்துறைக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த நேரத்துல வந்து மனிதாபிமானமான கேள்விதான் அது. அதனால வச்சு ஒரு ஒரு சட்ட ரீதியா நடவடிக்கை போறது போகலன்றது எடுக்க முடியாது. மனிதாபிமான ரீதியா இருக்கும்போது என்ன விதமான தலைவர், இப்போ நீதியரசர் செந்தில்குமார் கூட அந்த கேள்வியை தான் கேட்டிருந்தார். என்ன விதமான கட்சியா இது, ஒரு பிரச்சனை விட்டு ஓடுறது என்ன விதமான, அதை வந்து அவர் தீர்ப்புலையோ இல்ல அதை வைத்து அவர் தீர்ப்பு கொடுக்கல, அவர் ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்து என்பதை தாவாக்கு ஒரு கருத்து என்பதே தாவேக்காக்கு ஒரு தலைவலி. அதை அப்படி பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இந்த வழக்காடு மன்றத்துல இது எப்ப தீர்ப்பு வரும் இல்ல இந்த சார்ஜ் ஷீட் தேர்தல் நேரத்துல வந்ததுன்னா அது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு சர்க்கிள் இருக்கும். ஏன்னா அது வந்து அபிஷியல் டாக்குமெண்ட். இப்போ வந்து சொல்றாருல்ல இது வந்து டிஎம்கே தான் சொன்னாங்க அப்படின்ட்டு, அப்புறம் வந்து போலீஸ் தான் சொன்னாங்கன்ட்டுன்னு. அப்ப ஆதவர்ஜுனா பேசுறாரு இல்லைங்களா, உங்களுக்கு சார்ஜ் ஷீட்டோ இல்ல ட்ரையலோட டீடைல்ஸ் வெளியில வருது, இல்ல நீதிமன்றத்துல ஓப்பன் கோர்ட்ல ஒரு சில கேள்விகள் தாவேக்காவை நோக்கி நீதியரசர் சொல்றாங்கன்னா நீங்க அப்ப போய் ஜட்ஜு வந்து டிஎம்கே ஜட்ஜு, இவர் பிஜேபி ஜட்ஜு, இவர் காங்கிரஸ் ஜட்ஜுன்னு அங்க போய் முத்திரை கொடுத்திட்டு இருக்க முடியாது. அரசியல் ரீதியா நீங்க குத்தலாம், நீதி அரசர்களுக்கோ நீதிமன்றத்துகளுக்கோ நீங்க அப்படி வந்து உங்களோட ஆதாயத்துக்கு வேண்டி நீங்க அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் சிக்கல் இருக்கு. இதை தாண்டி இன்னொன்னு ஆதவர்ஜுனா சொல்றதுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, காவல்துறை தான் சொன்னாங்கன்னு. சரி, நாளைக்கு காவல்துறையில ஒரு உயர் அதிகாரி கூப்பிட்டு விஜய் நீங்க வந்து இனிமேல் அரசியல் எல்லாம் பண்ணக்கூடாது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, பிரச்சனை வரும், இல்ல நாளைக்கு ஜனநாயகன்ல ஏதோ ஒரு தள்ளுமுள்ள யாரோ ஒரு இளைஞருக்கு வந்து கால் உடைஞ்சு போச்சு, அதுல ஒரு வழக்கு, அவர் வந்து விஜய் அண்ணா தான் என் கால் முறிக்கு காரணம்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுக்கிறாரு, அதாவது நீங்க அரசியல் விட்டு ஒதுங்கிடுங்க அப்படின்னு காவல்துறையில யாரா சொன்னா விஜய் அதை கேட்டு அரசியல் விட்டு ஒதுங்கிடுவாரா? ஏங்க உங்களுக்கு 50 வயசு கிட்டத்தட்ட ஆகுது, நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு காவல்துறையில இருக்கிறவங்க ஒன்று சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதை கேட்டேன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு அது வெக்கமா இல்லையா? இந்த கேள்வி வருது இல்ல அரசியல் ரீதியா. ஒரு தலைவர் என்பவர் நாளைக்கு முதலமைச்சர் கனவு இருக்குமே ஆனால், இல்ல முதலமைச்சர் ஆசை இருக்கு ரைட்டு, அப்ப அந்த ஆசை என்பது காவல்துறை முதலமைச்சர், நீங்க உங்களை முதலமைச்சர் நினைச்சுக்கிறீங்க, காவல்துறையில சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளர்
உங்களுக்கா சொந்தமா தோணாதா? செத்து இருக்கிறதோ இல்ல பாதிப்புக்குள்ளா இருக்கிறதோ என்னோட உறவு, என்னோட தமிழ் சொந்தம், என்னோட ரசிகர், நான் போய் பார்க்கணுன்ற மனித உணர்வு எங்க போச்சு? இல்ல இதுல அந்த 36 பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு அந்த அன்று இரவு, அந்த சம்பவத்தின் இரவு அன்று பத்திரிகையாளர்கள் இதுல விமான நிலையத்தில் கேட்கும்போது பதில் சொல்லாம ஓடிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் இருந்ததுல, இப்ப இவரே பதில் சொல்லாம ஓடும் போது போலீஸ்காரங்க தான் தடுத்தாங்கிறது கொஞ்சம் லாஜிக்காவே இடிக்குதே சார். அதாவது பதில் சொல்லாம ஓடிட்டாரு அப்படின்றது ஒரு விமர்சனமா வருதுன்னா அது விமர்சனம் இல்ல சார், உண்மைதானே? பத்திரிகையாளர்கள் வந்து சார் 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 விஜய் சார் 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 36 பேர் செத்துட்டாங்க சார் சார்ன்னும் போது அவர் வேக வேகமா நடந்து போனாரா இல்லையா? மேபி நடந்து போனாரா ஓடி போனாரான்றது வேணா விமர்சனம் ஆகும். ஆனா போயிட்டாரு, நிக்கல, களத்துல நிக்கல. எனக்கு அதுலதான் அங்க சந்தேகம். ஒருத்தர் ஓடி போனாருன்றாங்க, ஒருத்தர் நந்து போனாருன்றாங்க. அது வாதம், விவாதம். மத்தபடி அவர் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஓடுறத நம்ம எல்லாம் பார்த்தோம். அது நிதர்சனமான உண்மை. சரி, ஓடுனாரு. அவர் ரியாக்ட் பண்ண டைம் எடுத்துக்கினது என்ன? கிட்டத்தட்ட 3 நாள் எடுத்துக்கிட்டார். அந்த ரியாக்ஷன், அதாவது ஒரு பதட்டம், ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு சூழ்நிலையில ஒரு முடிவெடுக்கிறது கூடியதான் ஒரு தலைமை பண்பு. அப்ப இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்துல ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையில தானே நீங்க இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு தலைமை பண்புக்கோ இல்ல வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிற அந்த தகுதி என்பது ஒரு கேள்விக்குறி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நாளைக்கு நமக்கும் ஒரு மாநிலத்துக்கும் பிரச்சனை, 2 மாநிலத்துல பார்டர்ல அடிச்சுக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு கட்சி நடத்துறீங்க, இல்ல ஒரு முதலமைச்சரா இருக்கீங்க, இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரா இருப்பீங்க. அப்பவும் நீங்க இப்படிதான் வந்து 2 நாள் 3 நாள் எடுத்துக்குவீங்களா? ஒரு ரியாக்ட் பண்ண மாட்டீங்களா? இப்போ ஏன் நடந்துகிட்டு இருக்கே. இப்ப நமக்கு வருஷம் ஜூன் மாசத்துக்கு மேல காவிரி பிரச்சனை வரும். முல்லை பெரியாறு நீர்மட்டம் சுப்ரீம் கோர்ட் இதை கேரளா நடைமுறைப்படுத்தாது. பார்டர் பிரச்சனை நமக்கு நடந்துகிட்டு தானே இருக்கு. மீனவர் சுட்டுக்கொள்ளை, காவிரி தண்ணி வராதது, முல்லை பெரியாறு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் இப்ப விஜய் நாளைக்கு ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தா என்ன முடிவெடுப்பாருங்கிறதுக்கு நினைக்கவே பயமா இருக்கேன் சார். அதாவது நீங்க அந்த பதவியில இருக்கீங்களோ இல்லையோ, நீங்க அந்த பதவிக்கு உண்டானவர், உரித்தவர், அந்த தகுதி படைத்தவர்ன்றத மக்கள் கிட்ட காட்டணும். கரூர்ல அசம்பாவிதம் நடந்துச்சுங்க. விஜய் சாரோட வாதத்துக்கே நான் வரேன். அது திமுகவோட, தீய சக்தி திமுகவோட ஒரு சூழ்ச்சி. அதை நான் ஏத்துக்கிறேன். சரி, ஆயிடுச்சு. அந்த நொடியில ஒரு தலைவன் பிறந்திருக்கணும்ல, ஒரு தலைவன் எழுந்திருக்கணும்ல. எழுந்துட்டு போய் பார்த்துட்டு மேபி இந்த 41ல மேபி இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பட்டு இருந்தா, ஒரு உயிரை காப்பாத்தி இருந்தா கூட பரவாயில்ல. மேபி இன்னொன்னு தாவேக்கல சொல்லுவாங்க, எப்பா கோட்டீஸ்வரா உனக்கு புரிதல் இல்லையா, அவரு ஆல்ரெடி இருந்ததுனாலதான் அங்க தள்ளு முள்ளாச்சு, வேகமா இன்னும் போயிருந்தா இன்னும் 2-3 பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னு கூட லாஜிக்கலா பேசலாம். நான் என்ன சொல்றேன்னா, கரூர்ல இருந்து மெட்ராஸ் வர சொல்லல, கரூர்லயே தங்கி இல்ல பக்கத்துல திருச்சியில போய் தங்கி புஷியானந்த கூப்பிடு, ஆதவர்ஜனை கூப்பிடு, மாவட்ட செயலரை கூப்பிடு, போயிட்டு எல்லாரும் போய் இருங்க, கிட்ட இருந்து அந்த இறுதி சடங்குல கலந்துக்கங்க. நம்மவர் அவங்க அழும்போது நீங்க அழுவுங்க, அவங்க சோகத்துல பங்கெடுத்துக்கங்க. நான் இருக்கிறேன், என்னால என் சூழ்நிலை இப்படி, நான் சூழ்நிலை கைதியா இருக்கிறேன் அப்படின்னு அங்க வீடியோ கால் போட்டு கொடுங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன், இல்ல நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தெம்பா இருக்க சொல்றேன். அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, ஆனா தன்னம்பிக்கை என்னால கொடுக்க முடியும். அப்படி எதனா ஒரு தரவு இல்ல அப்படி எதனா ஒரு காட்சி இருந்திருந்ததுன்னா நான் சொல்றேன், ரைட்டு. மனிதாபிமானம் இவருக்கு இருக்கு. மனிதாபிமானம் அதிகமா இருக்கிற ஒரே காரணத்தினால இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கூட நான் பேசுவேன். எதையுமே வெளிப்படுத்தல சார் நீங்க. அப்போ வந்துட்டு இன்னும் ஆக்சுவலா வந்து பிஜேபியும் விஜய் மீது இன்னும் வழக்கு போடாதது தவறு. சிபிஐ, அதாவது பிஜேபியில மன்னிக்கவும் சிபிஐ, அதே மாதிரி மாநில காவல்துறையும் அன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு போட்ட போது விஜய் அவர்களோட பேரை சேர்க்காது தவறு. இதை வந்து நான் சட்டம் படித்த ஒரு மாணவனா, ஒரு வழக்கறிஞரா நான் இதை பதிவு பண்றேன். ஏன் அப்படின்னா, இந்த சட்டமானது நாளைக்கு ஜீவ சகாப்தனோ இல்ல கோட்டீஸ்வரனோ இல்ல ஒரு இப்ராஹிம் பாயோ ஒரு புச்சக்கட்ட நடிகரா இருந்து இது மாதிரி ஒரு சம்பவம், நடிகரா கூட இருக்க வேணாங்க, நான் வந்து சும்மா வந்துட்டு ஒரு லேகியம் விற்கிற வியாபாரியா கூட இருக்கிறேன், நான் விற்கிற லேகியம் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அதாயிடும் இதாயிடும் சொல்லி நான் ஏமாத்தி விற்கிறேன், ஒரு 300 பேர் வந்துட்டான், அது விலை ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு தான் விலை கம்மியா ஒரு பொருளை விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தள்ளுமுள்ள எவனோ ஒருத்தர் செத்து போயிட்டு இருந்தா காவல்துறை இப்படிதான் என்னை கூப்பிட்டு, ராஜா டெல்லி வா ராஜா, ராஜா 3 நாள் கழிச்சு வீடியோ போடு ராஜா, அப்புறமா வந்து நாங்க இன்னும் சார்ஜ் ஷீட் போட, இப்படியா விசாரிப்பாங்க? சொக்காய பூச்சி கூட்டுன்னு போய் நேரம் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க மாட்டாங்க. அப்போ உங்களோட சட்டமானது ஐயா அம்பேத்கர், ஆமா, முக்கியமானவர்கள் விவிஐபிக்கு ஒரு மாதிரியும், இன்னொரு இதே வேற யாருன்னா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஆளு மேல எஃப்ஐஆர் போட்டு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருப்பீங்களா இல்லையா? இவர் மலேசியா போய் இன்னைக்கு வந்து அங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, கோடி கணக்கில் டிக்கெட்டு போகுது, வியாபாரம் வருது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. இவர் குற்றவாளியா இல்லையான்றது கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். இவர் ஜாலியா சுத்தி வர்றத எல்லா அரசியல் கட்சிகளும் வேடிக்கை தானே பாக்குறீங்க. அதை நான் அப்ப குற்றச்சாட்டை தானே பார்ப்பேன்.
சட்டம் என்பது ஏழை பாழைகளுக்கு ஒரு மாதிரியும் பணக்காரர்களுக்கும் வேற மாதிரி இருக்கு. இது விஜய் கேஸ்ல எனக்கு அந்த சந்தேகம் ஜாஸ்தி ஆகுது. கண்டிப்பாக இந்த சிபிஐ விவகாரத்துக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத பலமுறை பலர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை முழுக்க லீகலாக எப்படி அணுகணும், முழுக்க லீகலாகவும் பார்த்து அந்த லீகலை ஒட்டி அந்த தொடர்ச்சியாக அரசியலை எப்படி நம்ம இதை தொடர்புபடுத்தி இதை பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு புரியும்படியே சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நேரத்திற்கு நன்றி.